வணக்கம். கிராமத்து காமத்துக்கான பாடல். அது என்னங்க பாடல்ல கிராமத்து காமம், அப்புறம் நகரத்து காமம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த சூழல் இருக்கு இல்லையா, அதுதான். அப்படி ஒரு கிராமத்து காமத்துக்கான பாடல்ல இசைஞானி இளையராஜா எப்படி பண்ணாரு? இந்த பாட்டுக்குள்ள 2 வகையான சிறப்புகள் இருக்கு. அந்த சிறப்புகள் என்ன? எல்லாத்தையும் சேர்த்து இந்த தொகுப்புக்குள்ள பார்க்கலாம். அதாவது இசையில ஒரு வகை காமத்துக்கான கூறுகளை பண்றது. அதுல தமிழ் சினிமாவுல எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100% வெற்றி அடைஞ்சது இசைஞானி இளையராஜா. பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா காமத்துக்கான பாடல்கள்ல மெல்லிய காமம், ரொம்ப வேகமான காமம், இன்னும் சொல்ல போனா வித்தியாசமான காமம், இன்னும் சொல்ல போனா நகரத்து காமம், கிராமத்து காமம், இப்படி பல வகையில பிரிச்சு ரொம்ப வித்தியாசமா பல பாடல்களை பண்ணவர் இசைஞானி இளையராஜா. அதுக்கு முன்னாடி கூட நீங்க காமத்துக்கான பாடல்கள் வந்திருக்காது. குரல் மட்டும்தான் காமத்தை பேசுன ஒழிய இசையா தனியா மெட்டா எடுத்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்காரு. இதுக்கு முன்னாடி 1-2 பாடல்கள்ல காமத்து பாடல்கள்ல வெற்றி அடைஞ்சவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இதை ரொம்ப பெருசாக்குனவர் இசைஞானி இளையராஜா. இதுக்கு பிறகு காமத்துக்கான பாடல்கள் பண்ணி பல இசையமைப்பாளர்கள் தோத்து போனாங்க அப்படிங்கிறதா உண்மை. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமான பாட்டு. நீங்க கேட்டாலே கரங்கடிக்கக்கூடிய பாட்டு. என்ன பாட்டு, என்ன படம் அப்படின்னா, பொண்ணு ஊருக்கு புதுசு திரைப்படம். ஆர். செல்வராஜ் இயக்கத்துல இசைஞானி இளையராஜாவுடைய இசையில வெளிவந்தது. சுதாகர், சரிதா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஒரு மாறுபட்ட கதைக்களத்தோட பண்ணியிருப்பார் ஆர். செல்வராஜ். அன்னைக்கு இருந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, அதுல குறிப்பா ஒரு கிராமம், அதாவது குறிப்பா சொன்னா பண்ணைப்புறம் அப்படிங்கிற கிராமம். இந்த ஊர்ல 999 பேர் தான் இருக்கலாம். ஒரு ஆள் கூடுதலா வந்தா கூட அந்த ஊருக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற வகையில யாரா இருந்தாலும் ஒண்ணு வெளியூருக்கு அனுப்பிடுவாங்க, இல்ல வெளியில போய் படுக்க வைப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல். இந்த சூழல்ல அந்த ஊருக்கு குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியா சரிதா வருவாங்க. வரக்கூடிய சரிதாவுக்கும் அந்த ஊர்ல செக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அப்பாவி சுதாகருக்கும் ஒரு அளவுக்கு மேல காதல் வரும். 2 பேருக்கும் திருமணம் ஆகும். இப்படி கதை போகும். இது பல கிளைக்கதைகளை கொண்டது. இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சம்பந்தம் இல்லாம ஒரு நாடகமா இருந்த சினிமாவை ஆர். செல்வராஜ் எப்படி படமா பண்ணியிருப்பாரு, வித்தியாசமா மக்கள் மத்தியில கதைகள் எடுத்து பண்ணியிருப்பாரு அப்படின்னு நீங்க உணர முடியும். இதுல வரக்கூடிய சாமக்கோழி கூவுதம்மா அப்படிங்கிற இந்த பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாட்டு எஸ்.பி. சைலஜா, இசைஞானி இளையராஜா 2 பேரும் சேர்ந்து பாடினது. எஸ்.பி. சைலஜா இந்த படத்துல தான் அறிமுகமாயிருப்பாங்க பாடகியா. பொதுவா இந்த பாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னால ஒரு தேன் சொட்டக்கூடிய, ரசம் சொட்டக்கூடிய பாட்டு. அதுலயும் குறிப்பா என்ன அப்படின்னா, சரிதா முழுமையான காமத்தோட இருப்பாங்க. அப்பாவியான சுதாகர் அந்த எண்ணமே இல்லாம இருப்பாரு. தன்னுடைய கணவனுக்கு மூடு வர வைக்கிறது அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த வகையில முதல்ல அவங்க தான் ஆரம்பிப்பாங்க. அந்த வகையான பாட்டு இது. கரகரப்பிரியா ராகத்துல இசைஞானி இளையராஜா பண்ணியிருப்பாரு. 1-2 இடத்துல ஆக்சிடென்ட் நோட்டை டப்புன்னு தொட்டிட்டு அப்படியே ஓடியாந்துருவாரு. அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டு. நீங்க ஆரம்பத்துல சைலஜா ஹம் பண்ணியிருப்பாங்க. சைலஜாவுக்கு இது முதல் படமா அப்படின்னா நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. ஹம் பண்றது யதார்த்தமா தான் இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வர்ற பார்த்தா நமக்கு ஆஹா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துரும். வந்து சேர்ந்துட்டு அந்த உள்ளுக்குள்ள இந்த கிட்டார்லாம் வந்துட்டு உச்சத்துல ஒரு வயலின் பீஸ் வருவாங்க, வை வை அப்படிங்கிற பாருங்க. அந்த இடத்துல பல பேருக்கு ஆஹா இது இதுக்கான பாட்டு அப்படிங்கிற அந்த உணர்வை இது கொடுத்துரும். சாமக்கோழி கூவுதம்மா, ஆசையுள்ள சேவல், ஊருக்கென்ன காவல் அப்படின்னு ஆரம்பிக்கும். நான் இந்த பாட்டு வரிகளை உங்கள்கிட்ட முழுசா சொல்ல போறது இல்லை. இசை குறித்து மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இப்ப முதல் சரணம். முதல் சரணத்துல என்ன வடிவத்துல பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நீங்க வயலின் என்ன யோசிப்போம்? வயலின்னா பெரும்பாலும் யாராவது தலைவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு வாசிக்கிற மாதிரி யோசிப்போம். அப்படிதான் யோசிப்போம். இன்னும் ஒரு சில பேர் வித்தியாசமா ரொம்ப துள்ளல் இசைக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனா காமத்துக்கு வயலினை வித்தியாசமா பண்ணணும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுல ஒரு வயலின் போகும். வயலின் போகும்போது நடுவுல சின்ன சந்தூர் பெல்லு, மறுபடியும் வயலின் போகும். இது ஒரு பெரிய பேரழகு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த இடத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னா 2வது இடைசைக்குள்ள ஒரு பேஸ் ஃப்ளூட். அந்த பேஸ் ஃப்ளூட் போய்கிட்டே இருக்கு. அது போகல, அது வேற ஒரு இடத்தை அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கும். இது உள்ள இந்த பாட்டு ரொம்ப மூட எந்த இடம் கொடுக்கும் அப்படின்னா, அது வரைக்கும் முழுக்க நீங்க முதல் பல்லவி, முதல் சரணம், அதுக்கு அடுத்து 2வது சரணத்துல கால்வாசி வரைக்கும் சைலஜா தான் பாடுவாங்க. அதுக்கடுத்து ராஜா சார் ஆரம்பிப்பார். என்ன அப்படின்னா, ராகத்துடன்
பாவம் கொண்டு ஓடி வந்தாய் நீயும் அப்படிங்கையில நமக்கு இன்னொரு கூடுதலா அந்த பாட்டு கவனத்தை ஈர்த்திருந்து வச்சுங்களேன். ராகத்துடன் பாவம் கொண்டு ஓடி வந்தாய் நீயும். அதே மாதிரி மூணாவது இடைசைக்குள்ள ஒரு கீபோர்டு பீஸ் வரும். கீபோர்டு பீஸ் வரும்போதே ஸ்ட்ரிங்ஸ் பீஸ் வரும். ஸ்ட்ரிங்ஸ் பீஸ் வந்து இதுக்கு அந்த காமத்துக்கான அந்த மூட அதை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு போகும். தக்க வச்சுக்கிட்டு போய் அடுத்து மூணாவது சரணத்தை ராஜா சார் முழுக்க பாடுவாரு. பாடிட்டு சாமக்கோழி அப்படிம்பாரு. அப்படியே கொஞ்சம் 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 அப்படியே அந்த பாட்டை அடங்கிடும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பாட்டை முழுசா கேட்டிருப்பீங்க, கேளுங்க. இந்த பாட்டுக்குள்ள என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு கிராமத்து காமத்தை சொல்றதுக்கு ராஜா சார் பயன்படுத்தின வித்தியாசமான இசைக்கருவி. எடுத்த உடனே வரும் பாருங்க, உச்சத்துல இருக்கக்கூடிய டாப்ல இருக்கக்கூடிய வயலின் நோட்டு ஒய் ஒய் அது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த பாட்டுக்கு பேரழகு. அதுதான் ஒரு கிராமத்து காமம் அப்படிங்கிறத நச்சுன்னு உணர்த்தக்கூடியது. இன்னொன்னு இந்த பாட்டுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? நீங்க பாட்டை முழுசா கேளுங்க. பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது மூணாவது சரணை வந்து சாமக்கோழி அப்படிங்கையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு அடங்கி இசையும் அடங்கிடும். 2 அடங்கிட்டா அப்புறம் என்ன? அப்புறம் அதான் அப்படி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை முழுக்க முழுக்க அவ்வளவு ரொம்ப சரியா மிகச் சரியா பண்ணியிருப்பாரு இசைஞானி இளையராஜா. இந்த பாட்டை கேட்டு பாருங்க. பாட்டை எழுதினவர் பஞ்சு அருணாச்சலம். நன்றி, வணக்கம்.